வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி சண்டே எபிசோடில் அற்புதமாக பேசினாருங்க விஜய் சேதுபதி சார். உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். ரஞ்சித்தை வச்சு வாங்கினார், செம்ம ரோஸ்ட்டுங்க ரஞ்சித்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா எவிக்ஷனை பற்றி பேசுகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்குமே கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிப்ஸு கொடுக்குறாருங்க. ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட் இருந்ததுங்க. இவ்வளோ நாள் ஒரு டல் அடிச்சுக்கிட்டு அப்படியே சோம்பலாக போயிட்டு இருந்தது. இன்னைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ரஞ்சித் சாரை இவ்வளோ நாள் அப்படியே எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேம்பர் பண்ணி அவர் பெரியவர், அவர் மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் மேலே எல்லாருக்குமே வருத்தம் இருந்தாலும் வெளிப்படையாக சொல்கிறதுக்கான ஒரு டைம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்னைய தினத்தில் எல்லாருமே அவங்களோட மனசில் இருந்தது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ப்ளஸ் விஜய் சேதுபதி சாரும் அதை அட்ரஸ் பண்ணது ரஞ்சித் சாருக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம். அவர் செய்கிற தப்பை அவர் உணர்ந்திருப்பாருன்னு ஒரு ஏன்னா எல்லாருமே அவர் வருத்தப்படுவார் எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதையே விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணார். இங்கே பார்த்தீங்களா, உங்களை பற்றி என்னன்றது நீங்கள் இனிமேல் புரிஞ்சுட்டு விளையாடுங்க அப்படின்றத அற்புதமாக சொன்னார். இப்போ அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும், இப்போ இனிமேல் நம்ம எப்படி விளையாடணும்னு. இனிமேலும் அவர் விளையாடினாருன்னா அடுத்த வாரம் அவர் வெளியில் வந்துடுவாருன்றது தான் அர்த்தமாகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட எவிக்ஷன் வெளியில் வந்த பிறகு தான் அந்த பொண்ணு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. சிரிச்சுட்டே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ஏன்னா 70 டேஸ்ன்றது பெரிய விஷயம். ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 95 டேஸ் உள்ளே இருந்திருக்கலாம் தர்ஷிகா. ஆனால் அவங்க சரியாக விளையாடலை அப்படின்றத அவங்க எங்கே ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் அந்த அவங்களோட அந்த படத்தை போட்டு காட்டும் போது தான் அந்த குறும்படம் போடுவாங்க இல்லையா, ஏவி அவங்களுக்கு போட்டாங்க இல்லையா, அதில் தான் ஏவியில் பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிச்சு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், விஜய் சேதுபதி எதனால் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ கூட என்ன மரம் மண்டையான்னு தெரியல. அங்கே உள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் வேறையா இருக்கும். ஏன்னா அது வெளியே வரதுக்கு மூல காரணமே விஷால் தாங்க. அதை தான் நம்ம சிம்பாலிக்காக சொல்கிறோம். ஆமாம், அதுதான் ஒவ்வொரு வாரமும் இந்த வீக்கெண்ட் எபிசோட் வர்றதுக்கான காரணம். அதில் சொல்லும் போது அதை எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, கிளாப்ஸ் எப்படி பண்ணுறாங்க, கிளாப்ஸ் பண்ணலையா, அப்போ அதுக்கு ஒன்று எடுத்துக்கணும். கூட இருக்கிற எவிக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் எதை சொல்லி அவங்க நம்மளை எவிக்ட் பண்ணுறாங்கன்றத அதை உணர்ந்திருந்தா தர்ஷிகா இப்போ வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டாங்க. கண்ணீர் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க கண்ணிலேருந்து வந்த தண்ணீர் அவங்களுடைய தப்பை உணர்த்தி இருக்கும். அடடா விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க நினைச்சாங்க. ஆமாம், ஏன்னா இவங்க உண்மையாக இருந்தாங்க. உண்மை, பாசம், நேசம் எல்லாம் வெளியே காமிச்ச தர்ஷிகா. ஆனால் தர்ஷிகா மேலே அந்த பவித்ராலாம் ஃபேக்காக தான் பழகி இருக்குன்றத வெளியே பார்த்தா தெரியும். பவித்ரா ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இதுல தர்ஷிகா விஷாலோட பேசுறத அவங்க நிறைய இடத்துல போய் பதிவு பண்ணிட்டே இருந்தாங்களே தவிர தர்ஷிகா கிட்ட சும்மா மேம்போக்கா தான் சொன்னாங்க. அங்கே தர்ஷிகா நிஜமாலுமே அவங்க ஃப்ரெண்டாக நினச்சிருந்தாங்கன்னா தர்ஷிகாவுக்கு சொல்லியிருக்கலாம், நீ ரொம்ப நல்ல பிளேயர், நீ கொஞ்சம் விஷாலை விட்டு வெளியில வந்துருன்றத மேம்போக்கா சொன்னாங்க. அதை கொஞ்சம் கண்டிச்சு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தர்ஷிகா பவித்ராக்கு ட்ரூ ஃப்ரெண்டா இருந்தாங்க. பவித்ரா தர்ஷிகாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இல்ல. அதுதான் உண்மை. எப்படி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொன்ன இப்பயாவது புரிஞ்சுதான்றாரு. அதுக்கப்புறம் தான் தலையை ஆட்டுறாங்க. அதுதான் சொன்னா அது மாந்தமா மரமண்டை அப்படின்னு. ஆமா, இத்தனைக்கும் அவங்க சார் கேட்குறாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா விளையாடுறவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா, நல்லா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க திரும்பவும் விஷால் பவித்ராக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் தான் பேசுனாங்களே, கப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள விட்டுல அவங்க எவிக்ட் ஆகிட்டு வெளியில போயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொன்ன டிப்ஸை தான் அங்கே பார்க்க போகிறோம். அதாவது நேரில் இவங்களுக்கு சொன்னால் ஒன்றும் யாரும் கேம் விளையாடல, இதே மாதிரி தான் மொக்க பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. அதனால் பிக் பாஸ் சூப்பரான ஒரு புது செஷன் மாதிரி கொண்டு வராங்க. கன்ஃபெஷன் ரூமில் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லிட்டு அவங்க என்னவா இருக்கிறாங்க, அவருடைய பிளான் என்னன்னா, இல்லை 10 வாரம் கடந்து போயாச்சு, இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. இந்த 5 வாரத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க, 10 வாரத்தில் என்ன செஞ்சீங்க? ஏன்னா 10 வாரமும் இவங்க மக்களையும் மகிழ்விக்கலங்க. அது எல்லாம் எது கொடுத்தாலும் டம்மி பண்ணுற வேலையாகவே தான் இருந்தாங்க. சரி, இனிமே வர நாட்களையாச்சும் இந்த பிக் பாஸ் சீசன் 8 கொஞ்சம் ஹைப் கொண்டு வரணுன்றதுக்கான எடுத்த முயற்சி தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி கன்ஃபெஷன் ரூமில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிட்றது யார் கூப்பிடுவாங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி உள்ளே வாங்கினதா, ஜெஃப்ரி வாங்க
அப்படின்னு வேறு அப்படியே ஜெஃப்ரிக்கு உள்ளே உதறும் உடம்பு. சார் பரவாயில்ல சார், ஆனால் வந்து அவன் தான் வந்து தவற உணர்ந்துட்டான், உள்ளே வரேன் சார்னு உள்ளே போய் உட்காந்து சாமியாக இது பேசுகிறாங்க. வந்து சார் சொல்லவே தேவையில்லை. ஜெஃப்ரியே வந்து எப்படி இருக்கணும் இனி வர 5 வாரங்களுக்குன்றது அவர் சொன்ன அந்த ரியலைசேஷன், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த குரூப்போட இருக்கக்கூடாது, இனிமே இந்த குரூப்பை பற்றி வெளியிலேருந்து பார்த்தா தான் இவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும். அப்போ தான் இவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி ஒரு கேமை நல்லா விளையாட முடியும்ன்றத ஜெஃப்ரியே அந்த இடத்துல பேசுறாரு. அதனால இனிமே அவங்க கூட வந்து சேராம நான் தனியா வந்து இப்ப தள்ளி இருந்து பார்த்தாதான் சார் நான் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் நான் எப்படி விளையாடுவேன்றது புரியும் அப்படின்ற மாதிரி பேசுறேன். ஜெஃப்ரியோட நல்ல மெச்சூரிட்டி இதுல நல்லா தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சொன்னாங்க. இல்ல இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். அவர் சொல்லுவார் விஜய் சேதுபதி நமக்குள்ள பேசுறது நமக்குள்ள தான் இருக்குன்னா வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னா. ஓகே சார், அப்ப நான் எனக்கு ஊசி போட்ட மாதிரி போறேன்ட்டு ஃபர்ஸ்ட் அதுதாங்க ஜெஃப்ரி. அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு. ஜெஃப்ரி நீங்க வந்து நல்லா பாடக்கூடிய ஆளு, பாடல அப்படின்னும் போது இன்னொன்று எல்லாருக்கும் பாடணும்னு என்ன தான் வரும். ஆனால் என்ன வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுத்து வடிவமாக கொடுக்கணும். எழுத்து வடிவம் கொடுத்தா தான் அது உயிர். அப்போ அவன் அதான் சொல்லுவான், ஜெஃப்ரி எனக்கு ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுங்க, ஆனால் என் பிக் பாஸ் ரூல்ஸ் இல்லை, நான் இருந்தாலும் பண்ணுறேன்னாரு. ஆனால் அது கொடுத்தாருன்னா ஏன்னா நினைவுகள் எதனா டக்குன்னு வரும், எதனா ஒரு மூமெண்ட்டில் அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், அப்போ எழுதுவான். அதை எழுதுனா லிரிக்ஸாக மாற்றி பேச முடியும். ஸோ அதை சொல்லுவான், அது பிக் பாஸில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்படியே இடுப்பு தொடச்சிட்டே வருவான். க்ளோஸ்அப்ல ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா முகத்தை காட்டுவாங்க, ஊசி போட்டாங்களா உள்ள கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது நல்ல சுவாரஸ்யமா என்ன சொல்ற ஹாஸ்யமா இருந்தது, ஒரு சிரிப்பா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே 1 by 1 கூப்பிடுறாங்க. சுவாரஸ்யமான ஆளு பேசலாம். முத்துக்குமரன், அப்புறம் வந்து ஜாக்லின், இவங்களெல்லாம் கூப்பிடும் போது முத்துக்குமரன் அதுல நல்லாவே அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்றத சொன்னாரு. பிளஸ் வந்து அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் சொன்னாங்க, லென்த்தியா பேசாத, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுப்பா அப்படினாரு. ஆமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இததான் நம்மள சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, ஜாக்லினுக்கு கேட்டாங்க அட்வைஸ், உங்களுக்கு எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யோசிச்சு மற்றவங்களை எப்படி அடிக்கணும்ன்ற ட்ரிக்ஸ் தெரியுது. முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும், மஞ்சரிக்கும் அதே மாதிரி தான் சொன்னார். உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லைம்மா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஏன்னா அவங்களாம் நல்லா விளையாட. தீபக்கு சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் நீங்கள் நல்லாவே விளையாடுறீங்க, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுங்க, ஏன்னா ரொம்ப டைட்டா அப்படி எதையும் யோசிச்சுட்டு அப்படி பண்ணாதீங்க அப்படிங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நல்லா தான் இருக்கு, பிளான் பண்ணி தான் விளையாடுறீங்க. நல்லா விளையாடுறீங்க. விளையாடுற விளையாட்டு வந்து ரொம்ப ஹானஸ்டா இருந்தது. ஹானஸ்ட். அதுல விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் எதுவுமே இல்ல. அடுத்து ரஞ்சித்க்கு சொல்றாரு. ரஞ்சித் சார் வந்து ஏதாவது வெளியில தப்பா நினைச்சிருவாங்களோன்ற அந்த ஒரு பயத்தோடவே அவர் இருக்கிறது. இங்கேயும் அவர் அப்படிதான் இருந்தாரு. அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. இனி வரும் டைம்ல வந்து எப்படி ரஞ்சித் சார் சர்வைவல் பண்ண முடியாது சிம்பாலிக்கா சொல்லுவாரு. ரஞ்சித் சார் விளையாடுறதுன்னு தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது அருண், அவரை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாவே இருந்ததுங்க. ஏன்னா அவரு ஏற்கனவே உள்ளவே கொஞ்சம் அழுத்தி இல்ல. என்ன காரணம்னா அந்த லேபர் சொன்னது வந்து வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமோ, நான் வந்து லேபரை மதிக்கலையோ, லேபரை இழிவுபடுத்தணும்ன்ற மைண்ட் செட்லேயே இருந்தா போல அருணுக்கு. அதனால தான் உலக வரலாற்றிலேயே சொன்னேன், அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதலாக வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து நம்ம பிக் பாஸ் மாதிரி உள்ளே வந்து அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணாருன்றதை நம்ம சொன்னோம். இதை வந்து அற்புதமாக சொல்லுவார் அருண். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, வெரி லாங், அதாவது குட் கண்டஸ்டன்ட்டு, சூப்பர் பிளேயரு. ஆமாம், நீங்கள் வந்து எல்லாரை விட ரொம்ப நல்லா விளையாடுற, அதாவது அந்த 5 என்ன சொல்றது டாப் 5 வர்றதுல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னது. அதில் வந்து அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கும். இதை வச்சுட்டு அருண் வந்து அவன் அப்போ கூட தயங்கி தான் அவன் கண் கலங்கிட்ட அருண். ஏன்னா நம்ம நேற்று பண்ணது, அதே மாதிரி விஜய் சார் வந்து உள்ள பேசுறது இதெல்லாம் பார்த்து கண் கலங்கி. ஆனால் திருந்தனா சரிதான். அங்கே இருக்கிற ஆடியன்ஸும் அவருக்கு கிளாப் பண்ணி அவரை சப்போர்ட் பண்ணது வந்து அந்த கிளாப்ஸோட சவுண்டில் அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கூடும்போது சௌந்தர்யா மட்டும் யாருமே கூப்பிடவே மாட்டாங்க. என்னடா என்ன கூப்பிடல ரயான். அது இன்னொன்று வந்து ரயான் சொல்லணுங்க. இது சௌந்தர்யா சொல்றதுக்கு முன்னாடி ரயானை சொல்லணும். ரயான் வந்து சார் இன்னும் ஒரு நிமிஷம், ஏன்னா ரயான் கிட்ட நீங்கள் நல்லா இப்போதான் அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு, நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்கன்ட்டார். சார் இன்னும் ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் பேசுங்களேன் சார், சும்மானா பேசுங்களேன் சார்ன்றது
அது என்ன சொல்கிறது, அவங்க மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க உள்ள. நம்ம வெளியிலேருந்து நல்லா நிறைய பேசிடுறோம், எல்லாமே சொல்கிறோம், ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, நம்ம செய்கிறது சரியா தப்பா, நம்மளுக்கு இங்கே யாரெல்லாம் முதுகில் குத்துறவங்க, நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறவங்கன்ற ஒரு இதுவில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து ஒரு சப்போர்ட் அப்படி பண்ண மாட்டாங்களா அப்படின்னும் போது விஜய் சேதுபதி சார் எதிர வந்து நின்று பேசும்போது இவர் உடனே வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதனால சார் என் கூட இன்னும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கேட்டது நெகிழ்ச்சியாக இருந்தது மனசில். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சௌந்தர்யா வந்து அதுக்காக அன்ஷிதா வருவாங்க. அதில் என்னன்னா அன்ஷிதாவுக்கு சொல்லுவேன் சார் எதனா டிப்ஸ் அதெல்லாம் ஒன்றும் நல்லா விளையாடுங்கன்றாரு. லாஸ்ட்டு போய் இப்போ அடுத்தது யாருங்கன்னா வேறு யாரும் இல்லை சார், அன்ஷிதா இதுவே தான் சௌந்தர்யா தான் போது ஸோ கூப்பிடுங்கன்னதும் அது வந்து சூப்பர் ப்ளே பண்ணோம். வெளியே வந்து அவ்வளோதான் சௌந்தர்யா உன்னை யாரும் கூப்பிடல நீ போ அப்படின்னு தான் அவருக்கு பக்குன்னு மாறி போகிறோம் என்னடான்னு. அப்புறம் வந்து உள்ளே உட்காந்து பேசும்போது தான் அவரும் பாருங்கள் சூப்பராக பேசுவாங்கங்க சௌந்தர்யாவுக்கு நிறைய டிப்ஸு அட்வைஸ் கொடுத்தா மாதிரி இருந்தது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆட்டத்தை ரசிக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை ரசிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்னு. இதை எல்லாமே இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் வாயாலேயே வந்து அவர் சொன்னதுன்றது நம்மளோட கருத்துக்களும் ஒருமித்த கருத்தாக இருக்குதுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளும் இதை தான் யோசிச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் அவர் வந்து நல்லா எப்படி பேசியிருக்காருன்னா, நீங்கள் வந்து நல்லா விளையாடுங்க, தனியாக விளையாடுங்க, நெருக்கமாக இருந்துக்குங்க, ஆனால் கேம்னு வரும்போது நீங்கள் தனியாக விளையாடுங்க, உங்களோட விளையாட்டை மக்கள் ரசிக்கிறாங்க, உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது, அது நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப இவங்க தான் கவுண்டர் போடுவாங்களே, சார் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சார் நான் விளையாடுறது அப்படின்னும் போது அவர் சிரிப்பார். அப்போ அவர் சிரிக்கிறதுலேருந்து அவங்களுடைய விளையாட்டை எல்லாருமே ரசிக்கிறோன்றது தான் அந்த இடத்துல உண்மையாக இருக்குது. சௌந்தர்யாவுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. மற்றவங்களுக்கெல்லாம் பேசுறதை விட சௌந்தர்யாவுக்கும் அருணுக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ். மற்றவங்கலாம் வேறு மாதிரி விளையாட்டை விளையாடுறாங்க, இவங்க வந்து ஜென்யூனாக ரொம்ப லாயலாக நேச்சுரலாக இருக்குது. அதுவும் சொல்லுவாங்க யோசிச்சு விளையாடுங்க சார், எனக்கு அப்படிலாம் யோசிச்சு அப்படி பண்ண வராது சார். இல்லை அது எதுக்காக அது சொல்லுவாருன்னா, சாப்பிடும்போது எது காலை மேலே தூக்கி வச்சு சாப்பிடுவான போது சார் நான் யோசிச்சுலாம் பண்ண மாட்டேன் சார், யோசிக்காமல் பண்ணால் தான் சார் வரும், நான் இனிமேல் மாற்றிக்கிறேன் சார், நான் மாற்றாலம்மா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி எங்கே பேசுகிறோமோ பேசுங்க பண்ணுங்கன்னு சொன்னது நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல டிப்ஸ் கொடுத்தாரு. இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா முத்து ஸ்பீச் நல்லா இருந்தது, நம்ம மஞ்சுரி இது ப்ளஸ் வந்து ரயானு இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து அட்வைசபிளாக நல்லா சொன்னார், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஆக மக்களே அதனால் யார் கையில் கப்பு போகணுன்றது நமக்கே தெரியுது. இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னதை வச்சு நம்ம எல்லாருமே ஒரு என்ன சொல்கிற ஒரு அசம்ஷனுக்கு வந்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரி யார் வரணும் அப்படின்றதுக்குள்ள நம்ம எல்லாருமே மும்முரமாக ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணுன்றதுல இதுவாக இருக்கணும். ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.